அம்மா என்னோட வண்டி சாவி எங்க? டைலா டைலா பிப்பி டும்மு மாலை மாத்தி போடு ரிங்கு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாட்டி போனா என் லைஃப் சாரோ. என்னம்மா இன்னைக்கு காலையிலேயே இவ்வளோ ஆட்டமா இருக்கு, ஒரே சந்தோஷமா இருக்க? ஆமாங்க, இன்னைக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்குங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, முக்கியமான நாளா? என்ன நாளா இருக்கும்? என்ன நாள்னு நினைச்சு பார்த்தா கூட ஞாபகம் வர மாட்டேங்குதே. ஏங்க என்னங்க யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்கீங்க? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன திரு திரு திருன்னு முடிச்சுட்டு நின்னுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன நாளுங்கிறத மறந்துட்டீங்களா? நானாவது இன்னைக்கு என்ன நாளுங்கிறத மறக்கிறதாவது? இன்னைக்கு என்ன நாளுன்னு ஃபர்ஸ்டே தெரிஞ்சுதான் இன்னைக்கு ஈவினிங் வந்த உடனே வெளியே போலாம் நான் ஏற்கனவே பிளான் போட்டு வச்சுட்டேன். உனக்கு அது சர்ப்ரைஸா சொல்லலாம்னு நினைச்சேன். நீ எப்படி இன்னைக்கு மறந்துருப்பேன்னு சொல்லி நினைச்சிருந்தா பார்த்தா நீயே கரெக்டா கேட்டுட்ட. அப்படியா என் செல்ல புருஷா, பாத்தீங்களா? எனக்கு தெரியும் நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் மீட்னால மறக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு வேளை மறந்துருப்பீங்களோன்னு சொல்லி தான் கேட்டேன். பரவாயில்லையே, ஏற்கனவே ப்ரீ பிளானா எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை சார். ஓ, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீட் டேவா? நாமளே எதுக்குடா நம்ம வாழ்க்கையில இந்த நாள் வந்துச்சுன்னு இந்த நாளை மறந்து தொலையணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த சண்டாளி விடாம ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளை நான் ஞாபகப்படுத்திட்டே இருக்கா. நல்ல வேலை என்னத்தையோ சொல்லி சமாளிச்சிட்டோம். இல்ல நம்ம மாட்டியிருந்தோம், நம்ம கதை இன்னைக்கு அதிரி உதிரி ஆயிருக்கும். அப்பா முருகா, நீ தான்ப்பா காப்பாத்துன, உனக்கு ரொம்ப நன்றிப்பா. என்னங்க என்னமோ முருகனுக்கு நன்றி சொன்ன மாதிரி காதுல கேட்டுச்சு. அது வேற ஒன்றும் இல்லை உமா, உன்னை முதல்ல முருகன் கோயிலில் பார்த்து பிடிச்சி போய் தானே உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டது. அந்த முருகன் கோயிலில் வந்து உன்னை பார்த்தனால அந்த முருகன் மனசு வைக்காம இருந்திருந்தாருன்னா நம்ம கல்யாணம் நடந்திருக்குமா? அந்த முருகனால தான் எனக்கு இவ்வளோ அழகான கொண்டாட்டி புள்ள, இவ்வளோ அழகான குடும்பம் அமைஞ்சிருக்குல்ல. அதுக்கு தான் இன்னைக்கு அந்த முருகனுக்கு ஒரு நன்றி சொன்னேன். உங்களை மாதிரி ஒரு கணவர் கிடைக்க நான் தாங்க அந்த முருகனுக்கு நன்றி சொல்லணும். ஆனா நீங்க அந்த முருகனுக்கு நன்றி சொல்றீங்க பாத்தீங்களா? அதாங்க உங்க மனசு. மன்னனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ண மயிலாத நாள் எண்ணியது போலே பூச்சூடுது. என்னடா ஏண்டா கொஞ்ச நேரம் என் புருஷன் கூட ரொமான்ஸ் பண்ண விட மாட்டியாடா? ஆய் வருதுன்னா போடா, அங்க பாட்டிக்கிட்ட போய் சொல்லு போ, அவங்க வந்து கழுவி விடுவாங்க போ. சொல்லி விட்டுருக்காங்கன்னு ஏன் அவ ஆய் பண்ண கொஞ்சம் கழுவி விட மாட்டாங்களா? அதுக்குன்னு குழந்தைகிட்ட இப்படியே சொல்லி அனுப்புவாங்க? நம்ம சந்தோஷமா இருக்கிறதே உங்க அம்மாக்கு பிடிக்கல போலங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உமா, அம்மா வந்துட்டு அங்கே சமைச்சிட்டு இருக்காங்கல்ல, அதனால தான் உன்னை பார்க்க சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீ அம்மா பற்றி ஒன்றும் தப்பா நினைக்காது. அம்மா உன்னை என்னைக்காவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சரி சரி வா, அவனும் ஏதாவது பையன் பேண்ட்லேயே போயிட போறான், நீ அவனை போய் பாரு. எனக்கும் கொஞ்சம் வந்து வண்டி சாவி எடுத்து கொடு, எனக்கும் நேரமாச்சு இல்லை. சீக்கிரமா போனாதான் ஈவினிங் சீக்கிரமா வந்து வெளியே கூட்டிட்டு போக முடியும். வா வா. ஆமா, என்னதான் இருந்தாலும் நீங்க உங்க அம்மா விட்டு கொடுக்க மாட்டீங்களே. சரி வாடா, நானே வரேன். எங்க ஆனது ஆச்சு, அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருந்து பையனுக்கும் கால் கழுவி விட்டுட்டு போயிருங்களே. எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது பாருங்க, என்னால குமிய முடியாதுங்க, அதான் சொல்றேன். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா வீட்டுல இருக்க எல்லா வேலையும் வாங்கிட்டு எனக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்புவா போல. இல்ல உமா, நான் பாரு ஷூ எல்லாம் போட்டுட்டேன், என்னால இப்ப வீட்டுக்குள்ள வர முடியாது. நான் இங்கே நிக்கிறேன், நீ ஓடி போய் சாவியை மட்டும் எடுத்துட்டு வந்துருப்ப, சரியா? சரிங்க. ஐயோ, எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சுட்டேன்டா சாமி. சொல்லுங்கண்ணே. வருவேண்ணே. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நான் வராமல் எப்படி? என் பொண்டாட்டியும் தான் கூட்டிகிட்டு வரேன். பின்ன பையனை விட்டு போட்டுட்டு வர முடியுமா? அவனையும் தான் கூட்டிகிட்டு வருவேன். அப்புறம் கல்யாண வேலையில் எப்படி போயிட்டுருக்கு? முடிஞ்சா இல்லை இனி நடந்துகிட்டே இருக்கா? ஏதாவது தான் கூப்பிடுங்கண்ணே, நான் வந்து பார்க்குறேன். சரிங்கண்ணே. யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? ஏங்க இந்தாங்க காஃபி. சரிங்கண்ணே, அப்போ வைக்கட்டா? என்னங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தீங்க, பின்ன நான் வந்த உடனே பேச நிப்பாட்டி போனையே வச்சுட்டீங்க, என்ன விஷயம்? ஐயோ, நீ வந்த உடனெல்லாம் உன்னை பார்த்தெல்லாம் ஃபோனை வைக்கல ஆத்தா. நான் சாதாரணமாக பேசிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் ஃபோனை நானே வச்சுட்டேன். உன்னை பார்த்தெல்லாம் ஒன்றும் வைக்கல, நீ அப்படியெல்லாம் தப்பாக நினச்சிக்காது. ஐயோ ஐயோ, நான் உங்ககிட்ட சும்மா தமாசுக்கு அப்படி
அப்படி பேசுனங்க, அதுக்குள்ள இப்படி பயப்படுறீங்களே. இதுதாங்க உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே. நான் எங்கம்மா பயப்பட்டேன்? நான் என்ன நடந்துச்சோ அதை சொன்னேன். இதுக்கு போய் பயப்படுறதா அர்த்தமா? சரி, யாருன்னு சொல்லவே இல்லையே, கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டீங்க போல. உனக்கு அது யாருன்னு தெரிஞ்சு காட்டினா உன் மண்டையே வெடிச்சிரும், அப்படித்தானே? சேச்சா, அப்படியெல்லாம் இல்லைங்க. சரி விடுங்க, உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லாட்டினா சொல்லாதீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் என் பேரும் அடிப்பட்டனால தான் நான் யாருன்னு கேட்டேன், இல்லாட்டினா நான் என்னத்துக்கு வந்து கேட்க போகிறேன்? அது ஒண்ணுமில்ல சரசு, என்னோட ஒண்ணு விட்டு சித்தப்பா பையனோட பையனுக்கு நாளைக்கு கல்யாணம் இல்ல, அதுக்கு தான் அவங்க முன்னாடியே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து பத்திரிக்கை வச்சாங்கல்ல. அவர் தான் கூப்பிட்டு இருந்தாரு, மறக்காம நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துரு, உன் வீட்டம்மா உன் பையனை எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வந்துருன்னு சொல்லியிருந்தாரு. அதான் பேசிட்டு இருந்தேன். ஓ, உங்க வீட்டு ஆளுங்க கல்யாணமா? சரி சரி. அது என்ன உங்க வீட்டு ஆளுங்க எங்க வீட்டு ஆளுங்கிறது? நம்ம வீட்டு ஆளுங்கன்னு சொல்லு. நீங்க கல்யாணம் ஆகி வந்து 15-16 வருஷம் ஆக போகுது, இன்னி நம்ம வீட்டு ஆளுங்கன்னு உன் வாயில வர மாட்டேங்குது இல்ல? நாளைக்கு வர இல்ல, நாளைக்கு நானு நீ பையன் 3 பேரும் சேர்ந்து போவோம். ஏங்க, என்னங்க லூசு மாதிரி வளர்றீங்க? நான் எப்போங்க அப்படியெல்லாம் பிரிச்சு பார்த்துருக்கேன்? நாளைக்கு பையனுக்கு குவார்டர்லி எக்ஸாம் நடக்குது இல்லைங்க, அவனாலலாம் வர முடியாது. எக்ஸாமை விட்டு போட்டு கல்யாணத்துக்கு வந்து உட்காந்து என்ன பண்ண போறான்? அதுக்கு அவன் ஸ்கூலுக்கு போகட்டும். நானும் வரலைங்க நாளைக்கு, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. எனக்கு ஒரே முடையா இருக்குங்க, என்னமோ மாதிரி இருக்கு, இடுப்பெல்லாம் வலிக்குது, புடனியெல்லாம் வலிக்குதுங்க. எங்க வீட்டு சைடு கல்யாணம்னா மட்டும் ஒன்னுத்துக்கு வந்துடாத. இதுவே உங்க வீட்டு சைடு ஏதாவது கல்யாணம் இருக்குன்னா முதல் ஆளா ஓடி குதிச்சு போய் நிப்ப. இப்ப பாருங்க, யார் எங்க வீட்டு ஆளு உங்க வீட்டு ஆளுன்னு பிரிச்சு பேசுறது? நீங்க தானே. அதுக்குள்ள என்னைய சொல்றீங்க. நான் அப்படியெல்லாம் நினைக்கலப்பா, நிஜமாலுமே எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வரலங்கிறேன். இந்த மாசம் எங்க வீட்டு சைடு எத்தனை கல்யாணம் நடந்துச்சு? ஒரு கல்யாணத்துக்காவது நீ வந்தியா? 7-8 கல்யாணம் நடந்துச்சு, நீ எந்த கல்யாணத்துக்கும் வரல. அதனால தான் இன்னைக்கு அண்ணன் கால் பண்ணி உன் வீட்டம்மாவே நாளைக்கு மறக்காம கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. நீ பார்த்தா இவங்க கல்யாணத்துக்கும் வர மாட்டேங்கிற. பின்ன என்னத்துக்கு அவங்க வீடு தேடி வந்து நமக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்க? வேலை மெனக்கிட்டு வராங்கல்ல, அப்போ அவங்கள மதிச்சு நம்ம போறது தானே நல்லது. ஏங்க, இப்ப யாருங்க உங்களை மதிக்காம இருக்காங்க? அதுக்கு தான் உங்களை போயிட்டு வாங்கன்னு தானே சொல்றேன். உங்களையும் போக வேண்டாம்னு சொன்னேன்னா நீங்க சொல்றது சரிதான். அவங்க மதிக்காம நம்ம யாரும் போகாம வீட்ல இருந்தா அது தப்பு தான். நீங்க தான் போறீங்கல்ல. என்ன கேட்டாங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிருங்க, பையனுக்கு எக்ஸாம் வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. எக்ஸாம் டைம் நீங்க கல்யாணத்தை வச்சுன்னா எப்படி பசங்க எல்லாம் வருவாங்கன்னு கேளுங்க. நீங்க உரிமையா பேசுறீங்கல்ல, அப்படியே உரிமையா சண்டை போடுங்க. அப்பப்பப்பா, அது மட்டும் இல்லாம உங்க வீட்டு சைடு எவ்வளோ கல்யாணங்க லைனா இந்த மாசம் ஃபுல்லா உங்க வீட்டு சைடு கல்யாணமாவே இருக்குங்க. எப்படிதான் இத்தனை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்றாங்களோ தெரியலப்பா. கடைசியா கேக்குற, இப்ப கல்யாணத்துக்கு நாளைக்கு நீ வருவியா இல்லையா? இல்லைங்க, நான் வரலங்க. பாருங்க, இப்பவே எனக்கு இந்த காலெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் வலிக்குது, புடக்கானி என்னமோ வின்னு வலிக்குதுங்க. சரி, வராட்டினா போய் தொலை, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? இங்க வேறு, நாளைக்கு மொய் வைக்கிறதுக்கு ஒரு 500 ரூபாயை கொடு. 500 ரூபாயா? முய் வைக்கிறதுக்கு என்னத்துக்குங்க 500 ரூபாய் வேண்டியிருக்கு? ஏம்மா, 500 ரூபாங்கிறதே மொய்க்கு கம்மி. நான் ஒரு 1000 ரூபாய் கேட்கலான்னு நினைச்சேன். நான் கூட இன்னொரு 500 ரூபாய் போட்டு 1000 ரூபாயா வச்சு விட்டுலான்னு பார்த்தா நீ 500 ரூபாய் தரதுக்கு இவ்வளோ யோசிக்கிறியம்மா. என்னது 1000 ரூபாயா? எங்க நீங்களே கொஞ்சம் நியாயமா சொல்லுங்க. நான் 3 பேரும் போய் சேர்ந்து சாப்பிட்டோம்னா ஒரு 500 ரூபாய் முய் வைக்கிறதுங்கிறது சரியா இருக்கும். நீங்க ஒரே ஒரு ஆள் போய் தான் சாப்பிட்டுட்டு வர போறீங்க. அதுவும் எத்தனை நீங்க சாப்பிடுவீங்க? கொஞ்சம் சோறு தான் சாப்பிடுவீங்க. இதுக்கு நம்ம நல்ல ஒரு மட்டன் பிரியாணி ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா கூட 200 ரூபாய் 250 ரூபாய் தாங்க ஆகும். அந்த அளவு முய் வச்சோம்னா போதுங்க. நீங்க ஒரு ஆள் சாப்பாட்டுக்கு என்னத்துங்க 500 ரூபாய் 1000 ரூபான்னு சொல்லி முய் வைக்கிறீங்க? அது நல்ல ஹோட்டலில் போய் நல்ல பிரியாணியாக வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. அதுவும் மட்டன் பிரியாணி, ரைத்தா, கத்திரிக்காய் தொக்கு, பிரெட் ஹல்வா, குல்ஃபி, ஐஸ்கிரீமு எல்லாமே சேர்த்து தருவாங்க. அப்படி போய் வேணா சாப்பிட்டுட்டு வந்துருங்க. இப்படி போய் இங்கே 500 ரூபாய்க்கு முய் வைக்கிறதுக்கு அங்கே போய் ஒரு 300 ரூபா செலவானாலும் பரவாயில்லன்னு நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அப்போ நீ இப்போ 500 ரூபா தரமாட்டே, அப்படித்தானே? அப்படி இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் முய் வைக்கிறத விட ஒரு கிஃப்டாக கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நல்லா கெத்தாக இருக்கும்ல. ஸ்டேஜ் மேலே பொண்ணு மாப்பிள்ளை நிற்கிறப்போ ஒரு கிஃப்ட் பேக் பண்ணி அழகாக கிஃப்ட் கொடுத்தோம்னா நல்லா கெத்தாக இருக்கும்ல. அந்த மாதிரி கொடுக்குறீங்களா? சரி சரசு, ஆமா நீ சொல்ற மாதிரி பண்ணா கூட நல்லா தான் இருக்கும். அப்படி ஒரு கிஃப்ட் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு, இருங்க எடுத்துட்டு வரேன். இந்தாங்க புடிங்க. என்ன சரசு, பாக்ஸ் நல்லா வெயிட்டா இருக்கு. என்ன பாக்ஸ் தான் கொஞ்சம் பழசா இருக்கு. உள்ள என்ன கிஃப்ட் வச்சிருக்க? உப்பு ஜாடிங்க, பீங்கான்ல செஞ்ச உப்பு ஜாடி. ரொம்ப காஸ்ட்லி, விலை 180 ரூபா. பாத்துக்கோங்க. என்னடி சொல்ற? ஆமாங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸிபிஷன் போனப்போ உப்பு ஜாடி பார்த்தேன். பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு விலை எவ்வளோன்னு கேட்டப்போ 180 ரூபா தான் சொன்னான். சரின்னு அப்போ வாங்கி வச்சது தான், ஆனால் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த கிஃப்ட் பாக்ஸ் கூட பழசா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் நம்ம கல்யாணத்தப்போ வந்த கிஃப்ட் பாக்ஸுங்க. அந்த பாக்ஸில் தான் இப்போ இந்த உப்பு ஜாடியை வச்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த கோணமுகம் கடைக்கு போனீங்கன்னா அவனே கிஃப்ட் ரேப் பண்ணி கொடுத்துருவான். நீங்கள் நினச்ச மாதிரியே நல்ல கெத்தாக வெயிட்டாக கொண்டு போய் கிஃப்ட் பண்ணலாம். உள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம பேர் கூட எழுத வேண்டாம், சும்மா கொடுத்துட்டு வந்துருங்க. ஸ்டேஜில் நல்லா கெத்தாக இருக்கும். அது உப்பு ஜாடிங்க, 1-1.5 கிலோ உப்பு பிடிக்கும். பார்த்துக்கோங்க. ஒருவேளை
ஒருவேளை பொண்ணு மாப்பிள்ள தண்ணி கொடுத்துன்னு எங்கேயாவது போறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு உப்பு ஜாடி வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. அதான் நம்ம உப்பு ஜாடி இருக்கே, அதிலேயே உப்பு போட்டு வச்சுக்குவாங்க. கிஃப்ட் கொடுக்கறது இருந்தால் எப்பவுமே யூஸபிள் ஐட்டமா இருக்கணும். சும்மா யூஸ் பண்ணாம அழகு வைக்கிற பொருளாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உப்பு ஜாடி, பின்ன ஹாட் பாக்ஸு, பின்ன கரண்டி, பின்ன தோசை சுடுற பேனு, இந்த மாதிரியா கிஃப்ட்டை பார்த்து கொடுக்கணுங்க. அப்போதான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, நம்மளை பற்றியும் அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. எதுக்கு நினைச்சு காரி துப்புறதுக்கா? ஏங்க பொதுவாக ஏதாவது கல்யாணம் எல்லாம் என்ன கிஃப்ட் பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறதோ, இல்லாட்டினா இந்த வாட்சோ, இல்லை வேற ஏதாவது மாதிரி தான் கிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஐட்டம் தான் கிஃப்ட் பண்ணால் வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நீங்கள் வேணா பாருங்க, இதை கிஃப்ட் பண்ணுங்க, அவங்க வாழ்க்கை எப்படி நல்லா இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. ஏங்க கிஃப்ட் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே வெறுங்கையை வீசிட்டு தாம்பளத்தை வாங்காம மறந்துட்டு வந்துடாதீங்க. மறக்காம தாம்பளத்தையும் வாங்கிட்டு வாங்க. ரிட்டர்ன் கிஃப்ட் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதையும் வாங்கிட்டு வாங்க. முடிஞ்சா கொஞ்சம் சோத்தையும் எடுத்துட்டு வாங்க. உங்க அண்ணன் கல்யாணம் ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்றீங்க, முடிஞ்சா அதையும் பண்ணிட்டு வாங்க. நானும் பையனும் வீட்டில் இருப்போம்ல, கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் அதை சூடு பண்ணி சாப்பிட்டுக்குவோம். சோறு கிடைக்காதுன்னு பரவாயில்ல, அந்த கூட்டு பொரியல் குழம்பு ரசம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப மக்களே, உங்க வீட்லயும் இந்த மாதிரி கேரக்டர் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தனக்கு வந்து கிஃப்டா மத்தவங்களுக்கு எடுத்து தர மாதிரி கேரக்டர் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏங்க நாம தான் லேட்டு, என்ன மாதிரி நிறைய பேர் ஆல்ரெடி இப்படி தான் இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் போறீங்களா? என்னமா பெருசா எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் தாட்டி விட்டுட்டு ஒரு காஃபியை போட்டு குடிக்கிறதுக்குள்ள மனுஷனுக்கு என்ன குடைச்சலா இருக்கு. லக்ஸு, என்ன இவ்வளோ சீக்கிரமாக 2வது ரவுண்டு காஃபிக்கே போயிட்டீங்களா? செம்ம குஷி போல. வாடி பெரிய பொண்ணு. ஆட நீ வேற ஏண்டி, நானே காலங்காத்தால குடிக்க வேண்டிய காப்பியவே இப்போதான் குடிக்கிறேன். எதுக்கு நீ குசி புசின்னு வேற சொல்லிட்டு இருக்க? ஏன் இன்னைக்கு சரியான ரோதனையாக போச்சுடி. ஒவ்வொருத்தங்களா ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லா பிரச்சனையும் முடிச்சு விட்டுட்டு எல்லாத்தையும் தாட்டி விட்டுட்டு ஒரு வாய் டீ குடிக்கிறதுக்கு மனுஷன் எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்குடி. ஆமாங்க்கா, அது வேணா சொன்னியே உண்மைதான். ஏண்டி அழுவுற? என்னாச்சு பெரிய பொண்ணு, என்னாச்சுடி? எல்லாம் என் வீட்டில் வந்து ஒன்று உட்காந்துருக்கு பாரு, அதனால வந்ததுங்க்கா. யாரு? உன் நாத்தனார சொல்றியா? ஆமாங்க்கா, அதே தான். நாத்த நாறு, சரியான நாத்தம் பிடிச்சவ. தள்ளுக்கா, கொஞ்சம் இடம் விடு, நான் இங்கே கொஞ்சம் உட்காடுறேன். எனக்கு கொஞ்சம் ஒரு வாய் காப்பியை கொடு, மனசுக்கு மண்டெல்லாம் வலிக்குதுங்க்கா. முன்னாடி பெரிய பொண்ணு இதே குடி, நல்லா சூடா இருக்கு. நான் இப்பதான் போட்டேன், இனி நான் எச்சி ஒன்றும் பண்ணல. நான் போய் வேணா இன்னொரு காப்பியா போட்டுக்கிறேன். கொடுக்கா, எச்சி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னோட எச்சி தானே. ஏண்டி என்னடியாச்சு, என்ன பிரச்சனை? என்னத்தங்க்கா நான் சொல்லுவேன், காலங்காத்தால நான் சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருந்தேங்க்கா. அப்போ வந்தாக்கா, அப்போ வந்து கண்ணு வச்சவக்கா ஊன்னு ஊற்றிக்குச்சுங்க்கா. இன்னைக்கு நாளே ஊன்னு ஊற்றிட்டு போயிட்டு இருக்கு. அடியே அப்படி என்ன பண்ணிட்டாவ? நீ இவ்வளவு விரக்தியா பேச மாட்டியடி பெரிய பொண்ணு. நீ இப்படி பேசுறத பார்த்தா எனக்கே என்னமோ மாதிரி இருக்குடி. என்னதான் ஆச்சு சொல்லு. அக்கோ இங்கே பாருக்கோ, நான் வந்துட்டு இன்னைக்கு காலையில் ஜாலியாக பாட்டு பாட்டு சந்தோஷமாக காஃபியெல்லாம் போட்டு டிஃபன்லாம் பண்ணி வச்சுட்டு என் பிள்ளைக்கு என் புருஷனுக்கு எல்லாத்துக்கும் சோறு குழம்பு ரசம் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு நின்றுட்டு இருந்தேங்க்கோ. இவள் வந்தாக்கா, இவள் என்னத்துக்கு தான் இப்போ கிச்சனுக்கு வந்தானே தெரியலையங்க்கா. வந்தா, என்னங்க நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல, ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடிட்டு நின்றுட்டு இருக்கீங்க போலன்னு சொன்னாக்கா. அப்போவே எனக்கு மனசு கருக்குன்னு பட்டுச்சுங்கோ. என்னடா இவ இப்படி வந்து நான் சந்தோஷத்தில் கண்ணு வைக்கிறாளேன்னு சொல்லி கருக்குன்னு இருந்துச்சுங்கோ. அதுக்கப்புறமா நான் சொன்னேன், இல்லை அது நம்ம எப்போவுமே காலையில் சொன்ன சோம்பேறித்தனமாக இருக்கிறது நல்லா ஜாலியாக சந்தோஷமாக பாட்டு பாட்டு பாசிட்டிவாக இருந்தால் தான் பாசிட்டிவான விஷயம் எல்லாமே நம்மளை வந்து சேருன்னு சொல்லி என்னத்தையும் சொல்லி சமாளிச்சிட்டேங்க்கா. சரின்னு கேட்டுட்டு அமைதியாக இருந்தாக்கா. பின்னாடியே பிள்ளையும் அதே மாதிரி பாடிட்டு சந்தோஷமாக வந்தா பார்த்தீங்களா. அவளுக்கு பொறுக்கலை, அவள் ஒன்றுமே பண்ணலக்கா. இவள் வேணும் கீழே விழுந்துட்டாக்கா. விழுந்துட்டு என் பிள்ளைய சத்தம் போட்டுதான் விழுகவும் இல்லை, நானும் பிடிச்சிக்கிட்டு அவள் விழுகிறதுக்கு முன்னாடி என் பிள்ளைய அப்படி கத்திட்டு போனா. பின்ன என்ன என் பிள்ளைய சேர்த்து ஆட்ட குதிரை அது இதுன்னு சொல்லிட்டு போனாக்கா. எனக்கு கெட்ட கோவம் வந்துச்சு, நானும் திட்டி விட்டுட்டு அவள் ஆத்தக்காரி கிட்ட போய் என்னத்த சொன்னான்னு தெரியலங்கோ. என் மாமியாரும் கத்திட்டே பஞ்சாயத்தை கூட்டிடுச்சுங்கக்கா. நானும் என்னடா பெரிய பொண்ணு கூப்பிட்டுச்சுக்கா. என் புருஷனும் கூப்பிட்டாரு. சரின்னு என் கூப்பிட்டு என்ன எதுன்னு போய் கேட்டா, நானும் என் பிள்ளையும் சேர்த்து அவன் பிள்ளைய அடிச்சிட்டோமாமா. அந்த மாதிரி சொல்லி அவன் மாமியார் கிட்ட வத்தி வச்சிருக்காங்க. அவளுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்க, எவ்வளோ திமிருன்னு பாருங்க. என் மாமியாரும் என் பிள்ளைய சேர்த்து எல்லாரும் அடிச்சிட்டாங்க. உன் பொண்ணு, அதுவும் நானும் என் பொண்ணும் சேர்ந்து அவளை அடிச்சோமாமா. எப்படி சொல்லியிருக்கா பாருங்க. ஊறுதுன்னா பறக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க இவ. ஐயோ இவளுக்கு ஏண்டி வேண்டாத வேலை. இப்போ கொஞ்ச நாளா தான் உன் மாமியார் உன் மேல கொஞ்சம் பாசமா நடந்துட்டு இருக்காங்க. நாங்க எல்லாம் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நீ உன் மாமியாருக்கு புடவை எடுத்து கொடுக்க, உன் மாமியார் உன்னை பாசமா பாத்துக்கன்னு. இந்நேரத்துல இவ வந்து இப்படி கொட்டை கொட்டப்புறாளே. ஆமாங்க்கா, அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்களா? நான் சொல்ல வந்ததை மறந்துடுவேங்க்கா. பின்ன அவள் அப்படி சொல்லிட்டாளா. பின்ன என் பிள்ளையை கூப்பிட்டு நான் சொன்னேன், நாங்கள் ஒன்றும் அடிக்கலை, வேணா நீங்கள் உங்கள் பிள்ளையை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரர்கிட்ட சொன்னோன்னா அவர் சின்ன பொண்ணை கூப்பிட்டு அவர் விசாரிச்சாரு. பார்த்தா இவ தான் சின்ன பொண்ணை தள்ளி விட்டுட்டு போயிருக்கா. ஏண்டி பிள்ளையை தள்ளி விட்டேன் மாமியார் கேட்டதுக்கு, ஆமாம் அவள் என்னை தள்ளி விட்டா, நான் அவளை தள்ளி விட்டேன், கணக்கு சரியாக போச்சுங்கிறாக்கா. என்ன இவ கேனத்தனமாக இருக்கா பாருங்கக்கா. இன்னும் இவ கொஞ்சம் கூட மாறலக்கா. அவளும் என் பிள்ளையை ஒன்னாக்கா. என் பிள்ளை என்னமோ தெரியாம தான் தள்ளி விட்டுச்சு. இவ வேணும்னு என் பிள்ளையை தள்ளி விட்டுட்டு போயிருக்காக்கா. எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா என்னங்க பண்ணுறது நீங்களே சொல்லுங்க.
பெரிய பொண்ணு, நான் நினைக்கிறேன் உன் நாத்தனார் ஒன்றும் சும்மா வந்து இந்த வீட்டில் உட்காரல, ஏதோ ஒரு திட்டத்தோட தாண்டி வந்து உட்காந்துருக்கு. அது என்ன ஏதுங்கிறத கண்டுபிடி, இப்படியே சும்மா விட்டுட்டு இருக்காத. ஆமாங்கோ, எனக்கும் அப்படிதான் தெரியுது. சரி சரி விடு. காஃபி பார் ஆறி போயிட்டு இருக்கு, குடிடி. நான் வேணா இது கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துட்டு வரட்டா? இந்நேரம் வரைக்கும் அது ஆறி போயிருக்கும்டி. எக்கோ, நான்லாம் ஆறி போன காஃபியாவே குடிப்பேன், இந்த ஆறி போன காஃபியை குடிக்க மாட்டேனா? இடுக்கா இதை இப்படியே குடிச்சுக்கிறேன். எனக்கு இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் பிடிக்கும். ரொம்ப சூடாக இருந்தாலும் நான் இந்த நாக்கை வந்துட்டு சுட்டுக்குவேன். அதனால வேண்டாம், இந்த சூடு இருந்தாலே போதுங்கோ. நீ போய் இப்போ காஃபியை போட்டுட்டு வந்து குடிப்போ. பாவம், உன் காஃபியை வேற நான் பிடுங்கிட்டேன். கிறுக்கி, பரவாயில்ல நீ குடி. நான் போய் சூடா எனக்கு காஃபி வச்சுட்டு வரேன். உனக்கும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சூடா வச்சுட்டு வரேன். அதுக்குள்ள இதையும் குடிச்சு விடு. நான் அதையும் கொண்டு வந்து தரேன், அதையும் குடிக்கிறியாம. அதுக்கப்புறம் நம்ம கோமதி வீட்டுக்கு போகலாம். சரிங்கக்கா, காஃபி வச்சுட்டு வரப்போ அப்படியே கொஞ்சம் மிச்சர் முறுக்கு ஏதாவது இருந்தால் எடுத்துட்டு வாங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் என்ன டிஃபனோ அதே கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வாங்க. நான் இன்னும் டிஃபன் பண்ணாமல் கோவத்தில் கோச்சிட்டு வீட்டில் இருந்து வந்துட்டேன். அதனால கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. இங்கேயே உட்காந்து இப்படியே சாப்பிட்டு போட்டு கோமதியக்கா வீட்டுக்கு போகலாம். சரி எடுத்துட்டு வரேன், நீ காஃபி குடி.